பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நம்மளோட ரொட்டீனை தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் நம்மளுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான வேலை. பார்த்து அவங்களுக்கான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். அப்படி தாங்க நானுமே ரெடி பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களோட லாஸ்ட் நாள். இந்த லாஸ்ட் நாளில் நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் இல்லைங்களா. அதனாலே அவங்களுக்கு பார்த்து எல்லாத்தையுமே பண்ணேன். ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கேப்ல போய் இட்லி எல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மேலேயே டிஃபன் எடுத்துட்டு போயிடுவேங்க. குழந்தைங்க ரெடி பண்ணிட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுணும் இல்லைங்களா. அதனால எடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் சாப்பிடும்போது ஒரு சின்ன பழக்கங்களை நான் பழக்கப்படுத்துறது உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அது வளர்ந்து அவங்க ரொம்ப நாளாவே வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களா. அதனால மைனா குருவி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. இப்பெல்லாம் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள நான் எப்பவுமே சாமி கும்பிட்டு தான் போக சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன பழக்க வழக்கங்களை அவங்களால ஏற்படுத்திக்க மாட்டாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம சொல்லி கொடுத்தா தான் நடக்கும். அந்த மாதிரி தாங்க என் குழந்தைக்குமே நான் பழக்கப்படுத்திருக்கேன். அவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு என்னோட ரொட்டீன் தொடர்ந்து நடந்துட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில் அனுபவங்கள் எதுவுமே நடக்காதுங்க. அந்த அனுபவங்களை பாடங்களா எடுத்துக்கிட்டு நம்ம தான் நடத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.